கோவை கொடிஷா மைதானத்தில் திமுக முப்பெரும் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்போம். ஹரிதாஸ், வணக்கம். கொடிஷா மைதானம் விழாக்கோலம் கொண்டு விட்டதா? கள நிலவரம் எப்படி இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். கோவை கொடிஷா வளாகத்தில் திமுக சார்பில் முப்பெரும் விழாவானது நடைபெறுகிறது. அதற்காக முப்பெரும் விழாவை ஒட்டி சுமார் 50,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் மற்றும் அதனை தொடர்ந்து ஆங்காங்கே தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அந்த பகுதிகளிலும் இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது கோவை கொடிஷா அரங்கம் முழுவதுமே தற்பொழுது திமுக தொண்டர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் என அனைவரும் சூழ்ந்து காணப்படுகின்ற அந்த பகுதி முழுவதுமே கடல் அலை போல தொண்டர்களின் முகங்களும் தலைகளும் மட்டும்தான் தென்படுகிறது. அவர்கள் அனைவருக்கும் தேவையான குடிநீர், சிறு உணவுகள் போன்ற அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த இருக்கையிலே வைக்கப்பட்டுள்ளது. தற்போது கூட்டணி கட்சி தலைவர்களான திருமாவளவன், முத்தரசன், பாலகிருஷ்ணன், செல்வப்பெருந்தையை உள்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடைகளில் முதல்கட்ட உரையாற்றி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய உரைகளை ஆற்றுள்ளனர். அவர்களுக்கும் தனியாக பிரத்யேகமாக ஒரு இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது இந்த மேடையிலேயே முதல்வரின் அறிவுறுத்தலின்படி அவர்கள் அனைவரும் ஒரு சேர என்று இருந்து அவர்கள் முதல்வரின் பாக்கி என்ன சொல்கிறதோ அதன்படி நாங்கள் நாடாளுமன்றத்தில் பணியாற்றுவோம், அதே போல நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம் என்று உறுதிமொழியும் ஏற்க உள்ளனர். இன்னும் சற்று நிமிடத்தில் தமிழக முதல்வர் இந்த முப்பெரும் விழாவில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அவர் தங்கியிருக்கும் அறையிலிருந்து கிளம்ப உள்ளார். தற்பொழுது இந்த முப்பெரும் விழாவை ஒட்டி கோவை கொடிஷா வளாகம் முழுவதுமே போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது என முதல்வர் அறிவுறுத்தலின்படி எந்தவித பிரச்சனையும் இல்லாத வண்ணம் கோவை கொடிஷா அரங்கத்தை சுற்றிலும் தவிர மற்ற அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து ஒழுங்காக சீர் செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதி மட்டும் போலீசார் போக்குவரத்திற்கு தற்பொழுது முதற்கட்டமாக ஒரு மணி நேரம் தடை விதித்துள்ளதாக ஒரு தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் முதல்வர் கிளம்பி கொடிஷா அரங்கத்தை அடைந்து அங்கு பேசி முடித்து மீண்டும் அங்கிருந்து அருகில் உள்ள கோவை விமான நிலையம் வர உள்ளார். அதனால் பாதுகாப்பு கருதி இந்த பகுதி முற்றிலும் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது விழா மேடையில் ஒவ்வொரு கட்சி தலைவர்களாக தொடர்ந்து அவர்களுடைய உரையில் சிறப்புரையை ஆற்றி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் அடுத்தடுத்து பேசுவார். விழாவின் இறுதி நிகழ்வாக தமிழக முதல்வர் அவர் சிறப்பு உரையாற்றுகிறார். அந்த உரையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அல்லது பல்வேறு முக்கிய கட்டுப்பாடுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விதிக்கப்படலாம். பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த விழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விழாவையொட்டி கோவை மாநகரமே ஒரு விழா கோலம் கொண்டது போல காணப்படுகிறது. இதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு 2007ஆம் ஆண்டு ஒரு கோவையில் உலக செம்மொழி மாநாடு நடைபெற்றது கொடிஷா அரங்கில். அதன் பிறகு பிரம்மாண்ட அளவில் நடைபெறுவது இந்த முப்பெரும் விழாவாக கருதப்படுகிறது. அதுவும் திமுக சார்பில் அதன் பிறகு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த விழாவிற்காக ஒரு 2 லட்சம் பேர் வருகை தரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தற்பொழுது அந்த அரங்கம் முழுவதுமே மனிதர்களின் தலைகளாக, தொண்டர்களின் தலைகளாக, திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் தலைகளாகவே காணப்படுகிறது. தற்பொழுது ஒரு பெரிய விழா கோலம் போனது போலவே உள்ளது. மேலும் ஹரிதாஸ், இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த மைதானத்திற்கு வரக்கூடிய சூழலில் தற்போது வரை எந்தெந்த கூட்டணி தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், இன்னும் யார் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள், நிகழ்ச்சியின் நிரல் எப்படி இருக்க போகிறது, அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தற்போது வரை கூட்டணி கட்சி தலைவர்களான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த செல்வப்பெருந்தகை, தமிழ் புலிகள் கட்சியைச் சேர்ந்த வேல்முருகன், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த முத்தரசன், பாலகிருஷ்ணன், இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் ஜி ராமகிருஷ்ணன் உள்பட முக்கிய தலைவர்கள் அனைவரும் வந்துவிட்டு விழா மேடையில் சிறப்புரையாற்றக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து சிறு கட்சிகளாக உள்ள, அதாவது திமுக சின்னத்தில் போட்டியிட்ட சிறு கட்சிகளாக உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்பட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இது போன்ற சிறு கட்சி தலைவர்களும் அந்த விழா மேடையில் அமர்ந்த வண்ணம் உள்ளனர். அவர்களும் அடுத்தடுத்து உரையாற்ற உள்ளனர். அதனைத் தொடர்ந்து திமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் சொல்லக்கூடிய துரைமுருகன், ராசா போன்ற முக்கிய நிர்வாகிகளும் அதே போல முக்கிய முன்னாள் அமைச்சர் பெருமக்களும் அந்த விழாவில் உரையாற்ற உள்ளனர். அதற்கு அடுத்தபடியாகத்தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்புடன் தமிழக முதல்வர் சிறப்புரையாற்ற உள்ளார். அதற்கான அனைத்து பணிகளும் நிகழ்ச்சிகளும் தயார்படுத்தப்பட்ட வண்ணம் தொடர்ந்து படிப்படியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை ஒட்டி திமுக சார்பில் ஏற்கனவே யார் யாரெல்லாம் பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரங்கள் என்ன என அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளாக, ஒவ்வொரு கட்சி தலைவர்களாக, அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் வரிசையாக ஒன்றன் ஒன்றாக பேசி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக இறுதிக்கட்டமாகத்தான் தமிழக முதல்வர் சிறப்புரையாற்ற உள்ளார். ஏறக்குறைய இன்னும் சற்று ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளாக தமிழக முதல்வர் அவர் தங்கியிருக்கும் விடுதியிலிருந்து இந்த முப்பெரும் நடைபெற உள்ள இடத்திற்கு வர உள்ளார். அதற்கான சோதனை ஓட்டங்களும் தற்பொழுது போலீசார் நடத்தக்கூடிய நிகழ்வுகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. அதன் பிறகு பாதுகாப்பு அனைத்தையும் உறுதி செய்த பின்னர் முதல்வர் அங்கிருந்து நேராக கொடிஷா வளாகத்திற்கு வந்து நேரடியாக முதல் கட்டமாக தொண்டர்களை முதலில் சந்தித்த பின்னர் அதன் பிறகு மேடையில் வந்து அமர்ந்து அதன் பிறகு ஒரு முக்கிய நிர்வாகிகள் பேசி முடித்த பின்னரே அவர் தமிழக முதல்வர் சிறப்புரையாற்ற உள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.